வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சரவை கூட்டங்கள் தற்சமயம் நடைபெற்று வருதுங்க. ஸோ அமைச்சரவை கூட்டத்தினுடைய இறுதி கட்ட முடிவாக நமக்கு பேட்டிகள் கொடுத்துருக்காரு. அதில் என்னென்ன முக்கிய தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் யாருக்கு சாதகம் யாருக்கெல்லாம் பாதகமாக அமைய போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஆர்பி, டெட்டு, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பிஆர்டிஇ இதற்குண்டான மெட்டீரியல்கள் அனைத்துமே இலவசமாக நம்ம சேனலில் பதிவிடப்படுகிறது. பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் இந்த மெட்டீரியல்கள் அனைத்துமே உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். ஸோ டெட்டை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் பார்த்தீங்கன்னா 2013 ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கிய முடிவுகளை கொடுக்கலாம். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 50% சீனியாரிட்டி மதிப்பெண்கள் எடுத்துக்கலாம்ன்றதும், மீதி 50% பார்த்தீங்கன்னா தேர்வு கருத்தில் கொண்டு எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் ஒரு முக்கிய முடிவாக கருத்தில் வச்சுருக்காங்க. இதற்குண்டான ஒரு ஃபைனலான முடிவுகள் இந்த மாத இறுதி இல்லைன்னா ஜனவரி முதல் வாரத்தில் வெளியிட போகிறதா சில தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. ஸோ அமைச்சரவையுடைய ஆலோசனை கூட்டத்தில் நமக்கு கிடைத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பிஆர்டியுடைய எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம். ஏன்னா மழை வெள்ளத்தால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிக்க முடியாத சூழ்நிலை நிலவிருக்கு. ஸோ இன்னமும் அவங்க மீளாமலே இருக்காங்க. ஸோ அதுக்காக 1 மாத கால அளவு கொடுத்துட்டு பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு இந்த பிஆர்டி எக்ஸாமை மாற்றிருக்காங்க. ஸோ அது ஒரு வகையில் நல்லதுன்னு கூட நம்ம சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டெட்டை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2ல் அந்த நியமன தேர்வை நடத்தலாமா வேண்டாமா அப்படின்ற அளவுக்கு நிறைய யோசனைகள் போயிட்டுருக்கு. பல்வேறு தரப்பட்ட கல்வி வல்லுநர்களுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆலோசனைகள் எல்லாமே நடத்துகிறாரு. அதோடைய இறுதி கட்ட முடிவாக பள்ளி கல்வித்துறையில் அந்த நியமன தேர்வுன்றது 2வது தேர்வு தேவையா அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் வந்திருக்கு. ஸோ அதனால் நியமன தேர்வு தள்ளுபடி செஞ்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க. இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி நம்ம பண்ணுறது இது கரெக்டாக இருக்கும். அதே போல் 149 ஜிஓவையும் நீக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இதற்குண்டான அரசாணைகள் அனைத்துமே விரைவில் நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான அனைத்து வகையான செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.